எப்போ ஓ மனசுக்குள்ளேயும் உன் பையன் மனசுக்குள்ளேயும் இப்படி ஒரு வேண்டாத எண்ணம் வந்துச்சோ, இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கிறது சரியில்லை. என் பொண்ணு சொன்னதுதான் கரெக்ட். நீயும் உன் பிள்ளையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன தம்பி எல்லாம் கூப்பிடாத. போனா போகுது அக்கா வச்சேன்னு நான் உன்னை இந்த வீட்டுல சேர்த்தேன். ஆனா நீ எனக்கு சம்மந்தி ஆவறதுக்கு திட்டம் போட்டிருக்கியா? இனிமே நீ எனக்கு அக்காவும் கிடையாது, நான் உனக்கு தம்பியும் கிடையாது. வெளியே போ. எங்களையா வெளியே போ சொல்ற? எங்களையா வெளியே போன்னு சொல்ற? நீ கஷ்டப்பட்டப்பெல்லாம் உன் கூடவே இருந்தேடா. நீ தப்பு பண்ணப்பெல்லாம் உனக்கு துணையா நின்னே. கூட பிறந்த அண்ணனுக்கே நீ துரோகம் பண்ணப்போ அது பெரிய பாவம்னு தெரிஞ்சோம். அந்த பாவத்துல பங்கெடுத்துட்டு உன் பக்கத்திலேயே நின்னே. அப்படிப்பட்ட அக்காவான என்னையா போ சொல்ற? நீ சொல்லுடா. நீ என் கூட பிறந்தவங்கிறதுக்காக 3 வேளை சோறு போடலாம், துணிமணி எடுத்து கொடுக்கலாம், வசதியா வாழ வைக்கலாம். ஆனா என் பொண்ணையே உன் பையனு கேட்டனா தூக்கிலாம் கொடுத்துட முடியாது. இனிமே உனக்கும் உன் பையனுக்கும் என் மனசுல இடம் கிடையாது, இந்த வீட்லயும் இடம் கிடையாது. வெளியே போ. போகல. ஐயோ, எங்க இருங்க, அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. செந்தில் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். அதுக்காக வீட்டை விட்டு போக சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய தண்டனைங்க. அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. மம்மி, என்ன மம்மி பேசுற? என் பையன் ஏதோ புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டான். மன்னிச்சிரன்னு சொல்லியிருந்தா கூட போனா போதுன்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனா எப்ப இவங்க பண்ண தப்ப நியாயப்படுத்தி பேசினாங்களோ, இதுக்கப்புறம் இவங்களை இங்க விட்டு வைக்கிறது தப்புமா? வேலுக்கண்ணு, இப்ப நான் சொல்ற கேட்டுக்கோ. இனிமே என் பையன் இப்படி பண்ண மாட்டான். இப்ப பண்ணதுக்கும் நான் கிட்ட கையெடுத்து மன்னிப்பு கேட்டுக்கிற வேலுக்கண்ணு. எங்களை வீட்டை விட்டு போக சொல்லாத வேலுக்கண்ணு. வாச கதவு திறந்துதான் இருக்கு, போய்கிட்டே இருக்கலாம்.